மனித வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பம் எங்க வருதுன்னா, எங்க பேசணும்? எங்க பேசாம இருக்கணும்? இந்த 2 இடத்த சரியா பிரிக்க முடியாததுல தான். பல பேர் நினைக்கிறாங்க, அமைதி இருந்தா எல்லாரும் மதிப்பாங்க. குறைவா பேசுறவன் தான் ஆழமானவன். எல்லாரிடமும் ஒரே மாதிரி இருந்தா பாதுகாப்பு. வெளியில பார்த்தா இது சரியான லாஜிக் மாரி தோணும். ஆனா மனித மனசு இப்படி சிந்திக்காது. மனித மனசு இடத்தையும் மனிதனையும் பார்த்து தான் முடிவு எடுக்குது. காரணம் ஒன்று, மதிப்பு கிடைக்கும் இடத்துல மௌனம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. நீ பேசும்போது உன் முகத்தை பார்த்து கேட்பாங்க. நீ சொல்றத நடுவுல நிறுத்த மாட்டாங்க. உன் கருத்து அவர்களுக்கு பிடிக்கலன்னாலும் உன்னை சிறியவனா ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க. இதுதான் மதிப்பு கிடைக்கும் இடம். இந்த மாதிரி இடத்துல நீ எப்போதும் அமைதியா இருந்தா உன் மனசுக்கு அது பாதுகாப்பா தோணும். ஆனா அவங்களுடைய மனசுல மெல்ல ஒரு கேள்வி உருவாகும். இவன் நம்மளை நம்பலையா? இவன் நம்மோட கனெக்ட் ஆக விரும்பலையா? இவன் நம்மளை தூரத்துல வச்சிருக்கிறானா? இந்த கேள்விகள் சத்தமில்லாம வரும். ஆனா அதன் விளைவு சத்தமில்லாம பெரியதா இருக்கும். மனித மனசு மதிப்பு தருகிற ஒருவரிடமிருந்து ஒரு அளவுக்கு நெருக்கம் எதிர்பார்க்கும். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா அவன் தானாகவே கொஞ்சம் பின்னாடி நகருவான். காரணம் 2, மனித மனசு பகிர்வை நம்பிக்கையோடு இணைக்குது. மனித மனசுக்கு ஒரு அடிப்படை பசி இருக்கு. அது பணம் இல்லை. அது அதிகாரம் இல்லை. நான் முக்கியமானவனா என்ற உணர்வுதான். நீ மதிப்பு கிடைக்கும் இடத்தில் சில விஷயங்களை பகிரும்போது மனித மனசு அதை இவன் நம்மை நம்புறான் என்று மொழிபெயர்க்கும். அதுக்காக நீ உன் வாழ்க்கை கதையை முழுசா சொல்லணும்னு இல்லை. உன் கஷ்டங்களை அழுது காட்டணும்னு இல்லை. சிறிய விஷயங்கள் போதும். உன் கருத்து, உன் பார்வை, உன் எண்ணம், இந்த சின்ன பகிர்வுகள் தான் நம்பிக்கையை உருவாக்கும். மனித மனசு நம்பிக்கை உருவான இடத்துல தான் உறவையும் வாய்ப்பையும் வளர்க்கும். காரணம் 3, அதிக அமைதி. உறவை குளிரச் செய்ய இத்தர அமைதி ஒரு சக்திதான். ஆனா எல்லா இடத்துலயும் அல்ல. மதிப்பு கிடைக்கும் இடத்திலே அதிக அமைதி ஒரு குளிர்ச்சியை உருவாக்கும். நீ பேசாம இருந்தால் அவர்கள் நினைப்பார்கள், இவன் ஏதோ மறைக்கிறான். இவன் நம்மளை தூரத்துல வச்சிருக்கான். மனித மனசு புரியாத இடத்துல தூரம் வைக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் மதிப்பு கிடைக்கும் இடத்துல முழுசா மூடிக்கிட்டு இருப்பது புத்திசாலித்தனம் கிடையாது. காரணம் 4, இயல்பான பேச்சுதான் மனிதர்களை இணைக்கும். இயல்பா பேசுறது என்றால் உன்னை நிரூபிக்க பேசுவதில்லை. உன் மேல் இரக்கம் வாங்க பேசுவதில்லை. உன் பெருமையை காட்ட பேசுவதில்லை. அது என்னன்னா, உன் எண்ணத்தை அமைதியா சொல்வது, மற்றவரின் எண்ணத்தை கேட்பது, விவாதமில்லாம உரையாடுவது. மனித மனசு இந்த இயல்பை பாதுகாப்பு என்று உணரும். பாதுகாப்பு உணர்வு வந்த இடத்துல மனிதன் திறக்க ஆரம்பிப்பான். காரணம் 5, மதிப்பு கிடைக்கும் இடத்தில் பேசத் தெரிந்தவன் வளர்ச்சி அடைவான். வாழ்க்கையில் வளர்ச்சி உழைப்பால் மட்டும் வராது, உறவுகளாலும் வரும். மதிப்பு கிடைக்கும் இடத்தில் நீ பேசத் தெரிந்திருந்தா உன் பெயர் பேசப்படும். உன் வாய்ப்பு அதிகரிக்கும். உன் ஆப்சன்ஸ் கூட கவனிக்கப்படும். ஆனா அதே இடத்துல நீ எப்போதும் அமைதியா இருந்தா நீ நல்லவனா நினைக்கப்படுவாய். ஆனா முக்கியமானவனா நினைக்கப்பட மாட்டாய். காரணம் 6, மௌனம் எல்லை. பேச்சு பாலம். மனித மனசு ஒரு விஷயத்தை தெளிவா பிரிக்குது. மௌனம் ஹஷ் எல்லை. பேச்சு ஷஷ் பாலம் எல்லை. இல்லாம போனா நீ பயன்படுத்தப்படுவாய். பாலம் இல்லாம போனா நீ தனிமைப்படுவாய். அதனால தான் எங்க எல்லை வைக்கணும், எங்க பாலம் கட்டணும் என்று புரிஞ்சுக்கிறது மனித வாழ்க்கையின் கலை. காரணம் 7, மதிப்பு கிடைக்கும் இடத்துல அளவான பேச்சுதான். ஆழம் கொண்டு அதிகமாக பேசாதே. ஆனா தேவையான இடத்துல முழுசா மூடிக்கொள்ளாதே. அளவான பேச்சு, சரியான பகிர்வு, இயல்பான உரையாடல், இதுவே மதிப்பு கிடைக்கும் இடத்தில் உன்னை உயர்த்தும். ரூல் 1, இறுதி உண்மை மதிப்பு கிடைக்கும் இடத்தில் முழுசா மௌனம் உன்னை பாதுகாக்காது. அதே நேரத்தில் அளவில்லா பேச்சும் உன்னை உயர்த்தாது. அளவோடு பேசத் தெரிந்தவன், இடத்தை புரிந்தவன், மனித மனசை வாசிக்கத் தெரிந்தவன், இந்த 3ஐயும் புரிஞ்சவன் வாழ்க்கையில் ஒருபோதும் லேசா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். காரணம் 8, மதிப்பு கிடைக்கும் இடத்தில அமைதி, தாழ்வு என்று புரியப்பட வாய்ப்பு இருக்கு. நாம் நினைப்போம், அமைதியா இருந்தா மரியாதை கிடைக்கும் என்று. ஆனா மனித மனசு அமைதியை மட்டும் பார்த்து முடிவு எடுக்காது. அது சூழ்நிலை, பிளை, மனிதன் பிளவு, நடத்தை, இந்த 3ஐயும் சேர்த்துதான் முடிவு எடுக்கும். மதிப்பு கிடைக்கும் இடத்துல நீ தொடர்ந்து பேசாம இருந்தா அந்த மனிதன் உன் அமைதியை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இவன் கான்ஃபிடென்ட் இல்லையோ, இவனுக்கு கருத்தே இல்லையோ, இவன் நம்மோட லெவலுக்கு வர முடியலையோ. இது நீ நினைக்காத இன்டர்பிரிட்டேஷன். ஆனா மனித மனசு இப்படியும் யோசிக்கும். அதனாலதான் மதிப்பு கிடைக்கும் இடத்துல முழு மௌனம் ஒரு ரிஸ்க். காரணம் 9, மனித மனசு ரெஸ்பான்ஸ் இல்லாததை ரிஜெக்ஷனா எடுத்துக்கொள்ளும். ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கியா? நீ ஒருத்தர்கிட்ட ஒரு எண்ணத்தை ஷேர் பண்ற, அவன் ரெஸ்பான்ஸ் இல்லாம சும்மா நாட் பண்றான். அந்த மோமெண்ட்ல உன் மனசுல என்ன தோணும்? அவனுக்கு பிடிக்கலையா? அவன் சீரியஸா எடுத்துக்கலையா? அதே ப்ராசஸ் தான் அவன் மனசுலவும் நடக்கும். மனித மனசு ரெஸ்பான்ஸ் இல்லாத இடத்த எமோஷனல் டிஸ்டன்ஸா எடுத்துக்கொள்ளும். அதனால தான் மதிப்பு கிடைக்கும் இடத்துல சின்ன ரெஸ்பான்ஸ் கூட முக்கியம்.
அது பெரிய பேச்சா இருக்க வேண்டியதில்ல. ஒரு கருத்து, ஒரு பார்வை, ஒரு சென்டென்ஸ் அவ்வளோ போதும். காரணம் 10 மதிப்பு கிடைக்கும் இடத்தில் பேசாதவன் மெதுவாக மறக்கப்படுவான். இது கொஞ்சம் கசப்பான உண்மை. மனிதர்கள் தங்களை நினைவூட்டும் மனிதர்களையே நினைவில் வைத்திருப்பார்கள். நீ மதிப்பு கிடைக்கும் இடத்துல எப்போதும் அமைதியா இருந்தா நீ நல்லவனா தெரிஞ்சிருப்ப. ஆனா இம்பார்ட்டன்ட்டா தெரிய மாட்ட. மனித மனசு இம்பார்ட்டன்ஸை பில்ட் பண்ணுவது பிரசன்ஸால தான். பிரசன்ஸ் என்றால் அதிகம் பேசுவது இல்லை, ஆனால் இருப்பை உணர்த்துவது. மௌனம் ஒரு ஆயுதம். ஆனால் எல்லா போருக்கும் அது சரியல்ல. மௌனம் ஒரு ஆயுதம்தான். ஆனா எல்லா போரிலும் அதே ஆயுதத்தை பயன்படுத்த முடியாது. சில இடங்களில் மௌனம் பாதுகாப்பு. சில இடங்களில் மௌனம் தடையாக மாறும். மதிப்பு கிடைக்கும் இடத்தில் மௌனம் அதிகமானா வாய்ப்பு தான் முதல்ல தப்பும். இன்னும் ஆழமான இறுதி உண்மை, மதிப்பு கிடைக்கும் இடத்துல நீ பேச தெரிஞ்சிருக்கணும். அதற்காக நீ உன்னை விற்றுக்கொள்ள வேண்டாம். நீ உன் எல்லையை உடைக்க வேண்டாம். நீ செய்ய வேண்டியது மனிதனை புரிஞ்சுக்கோ, சூழ்நிலையை வாசிக்கோ, அளவை தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். அமைதி உன் ஆயுதம், பேச்சு உன் பாலம். எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும்னு புரிஞ்சவன் தான் உண்மையில புத்திசாலி. லேசா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான்.